ஹலோ கைஸ், பெரியாரோட ஃபுல் டாப்பிக்குமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். பெரியார் பற்றின 4 வீடியோ இருக்குது, எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ பெரியார் பற்றின ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வைக்கம் சத்தியாகிரகா வாஸ் அஜிடேஷன் டு டிமாண்ட் வாட்? வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம்? வைக்கம் சத்தியாகிரகா அப்படின்றது 1924 வைக்கத்தில் கேரள பரியாட்டனம் அப்படின்ற கோயிலோட 4 பக்க நுழைவாயில், அந்த வழியாக அந்த பாதை வழியாக மக்கள் வந்து போகக்கூடாது, அதாவது பிராமணர் அல்லாத தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த வழி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நடந்தது வைக்கம் சத்தியாகிரகா 1924. இதை வந்து மாதவன், கேசவமேனன், ஜார்ஜ் ஜோசப் அவங்களாம் நடத்திட்டு இருப்பாங்க. இதில் ஜார்ஜ் ஜோசப் வந்து பெரியாரை இன்வைட் பண்ணுவாங்க, பெரியார் அங்கே போயிட்டு கலந்துப்பாங்க. 1924 நடந்தது. ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம்? பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கான உரிமை. கோவில்னே கிடையாது, அந்த பக்கத்தில் உள்ள வழி. பிராமணர் அல்லாதவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது ஈழவர்கள் அப்படின்ற கம்யூனிட்டி நுழையக்கூடாது அப்படின்றதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லப்படுறது 1924. இதற்காக பெரியாருக்கு என்ன பட்டம் அப்படின்றது கொடுத்தாங்க? வைக்கம் வீரர். இது யாரு கொடுத்தா? திருவிக்கா. நெக்ஸ்ட் கொஷின், மகாராஜா ஆஃப் திருவாங்கூர் issued the temple entry proclamation as a result of. இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். எதை தொடர்ந்து? வைக்கம் சத்தியாகிரகாவை தொடர்ந்து. வைக்கம் சத்தியாகிரகா அது வந்து முழு வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 4 பக்கத்தில் உள்ள பாதையில் 3 பக்க பாதையில் வந்து பிராமணர் அல்லாதவர்கள் நுழையலாம் அப்படின்றது அதில் மூலியமாக கிடைச்ச வெற்றி. மகாராஜா ஆஃப் திருவாங்கூர் issued the temple entry proclamation as a result of வைக்கம் சத்தியாகிரகா which was held at கேரளா 1924. E.V. ராமசாமி led agitation in 1929 at வைக்கம் for. E.V. ராமசாமி 1924 வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க. The entry of ஈழவாஸ் to the sanctum sanctorum of the temple. Next, who among the following earned the title Hero of வைக்கம்? பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் E.V. ராமசாமி, கொடுத்தவர் திருவிக்கா. நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங், பின் வருவனவற்றை பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி, இன்னொன்று வந்து தேசபக்தன். பெரியார் குடியரசு, வேற ரிவோல்ட் விடுதலை, பகுத்தறிவு, அது போல இதழ்களை வந்து நடத்தினார். நெக்ஸ்ட்டு V.V. சுப்பிரமணிய ஐயர் நேஷ்னல் ஸ்கூல், தேசிய பள்ளி அப்படின்றத நடத்தினார். சாமி வெங்கடாச்சலம் அப்படின்றவங்க சைவ சித்தாந்த பள்ளியை நடத்தினார். சாமி வெங்கடாச்சலம். பெரியாரை ஒன்று மேட்ச் பண்ணாலே அந்த மேட்ச் பண்ணிட்டுலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். பெரியார் had participated in the non-cooperation program as a congressman. பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஆமாம், கரெக்டு. 1920 காங்கிரஸில் சேர்ந்ததுக்கப்புறம். ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹெல்ட் த செல்ஃப் ரெஸ்பெக்டிங் வெட்டிங். ஜஸ்டிஸ் பார்ட்டியா? சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியதா? கிடையாது. அறிமுகப்படுத்தியது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் தான். சுயமரியாதை இயக்கம் தான் சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தியது. பெரியார் டைட்டில் வாஸ் கன்ஃபர்டு பை யுனெஸ்கோவா? இல்லை. 1938 நவம்பர் 13 அன்னைக்கு மகளிர் மாநாடு அப்படின்றது சென்னையில் நடக்குது. அதில் தலைமை தாங்கிறது யார்? மறைமலை அடிகளோட மகள் நீலாம்பிகார். இதில் தான் பெரியார் அப்படின்ற பட்டத்தை E.V. ராமசாமிக்கு கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தர்மாம்பாள். He ran the லிபரேஷன் பிரஸ் இன் இங்கிலீஷ். விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினாரா? கிடையாது. தமிழில் தான் விடுதலை அப்படின்ற பத்திரிகையை நடத்தினார் பெரியார். ஸோ 1 அப்படின்றது கரெக்ட். 1 மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இன் 1920 பிக்கெட்டிங் த டோடி ஷாப்ஸ் வாஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு பை. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கள்ளுக்கடை மறியல் 1920 யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் E.V. ராமசாமி அப்படின்றவர். 1920 இவங்க மட்டும் இல்லை, இவங்களோட சகோதரி கண்ணம்மா, மனைவி நாகம்மையார்,
2 பேருமே வந்து முக்கிய பங்கு அப்படின்றது. தன்னோட தத்தம்பட்டியில் தன்னோட சொந்த 100 தேங்காய் மரத்தை வந்து வெட்டியிருப்பாங்க பெரியார். மட்டும் இல்லாமல் காந்தி யங் இந்தியா மேகசினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கள்ளுக்கடை மறியல் அப்படின்ற போராட்டம் என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்மணிகள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவையும் நாகம்மையாரையும் சொல்லியிருப்பாங்க. Why did ஈவே ராமசாமி பெரியார் quit from காங்கிரஸ் பார்ட்டி? ஏன் ஈவே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகினார்? ஏன் அதுலேருந்து விலகினார் அப்படின்னா, 1925 சேரன்மாதேவி குருகுலம் அதில் வந்துட்டு பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்டச்சபிலிட்டி அப்படின்றது அங்கே இருந்தது. அதை கண்கூடாக பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இவர் கேட்டுகிட்டே இருக்கிற ஒன்று, அதுவும் தரல அப்படின்றதுக்காக 1925 காங்கிரஸை விட்டு வெளில வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்றத ஆரம்பிக்கிறார் பெரியார். ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஏன் விலகினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் நடத்திய பள்ளியில், அதான் சேரன்மாதேவி குருகுலம் அப்படின்றதுல பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தி இட்டது அப்படின்றது கரெக்டு. காந்தியுடன் கொண்டிருந்த முரண்பாடு தப்பு. ராஜகோபாலாச்சாரியுடன் கொண்டிருந்த முரண்பாடு தப்பு. வாவேசு ஐயரிடம் கொண்ட முரண்பாடு. இந்த ஸ்கூலை நடத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா VVS ஐயர். ஆனால் அவர் மீது கொண்டுள்ள முரண்பாடு கிடையாது. அங்கே பிராமணருக்கும் நான் பிராமணருக்கும் தனித்தனியாக உணவு அப்படின்றது பரிமாறப்பட்டது அப்படின்றது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இன் விச் இயர் ஈவே ராமசாமி வாஸ் எலெக்டட் ஆஸ் அ லீடர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது கேட்டிங்கன்னா, 1938 ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக பெல்லாரி சிறையில் இருப்பாங்க. அப்போ தான் நீதி கட்சி அவங்களோட தலைவராக பெரியாரை தேர்ந்தெடுப்பாங்க 1938. நெக்ஸ்ட்டு, மேட்ச் கரெக்ட்லி த ஆத்தர்ஸ் வித் their ஒர்க்ஸ். ஈவிஆர் பெரியார் குடியரசு அப்படின்ற பத்திரிகையோட ஆசிரியர். CN அண்ணாதுரை வேலைக்காரி அதோட ஆசிரியர். மாதவையா பத்மாவதி சரித்திரம். ராஜமையர் கமலாம்பாள் சரித்திரம். இந்த பெரியார் அப்படின்றவங்க குடியரசு, அண்ணாதுரை அப்படின்றவங்க வேலைக்காரி. இதை வச்சிங்கன்னா இதை வந்து லாக் பண்ணிடலாம். Which of the following statements is or correct with regard to ஈவிஆர் பெரியார்? எது கரெக்டு பெரியார் சம்மந்தப்பட்ட? கீழ் வருவனவற்றுள் ஈவே ராமசாமி பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஈவிஆர் பெரியார் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காதி வஸ்திராலயம். காதி வஸ்திராலயம் அப்படின்றத தோற்றுவிக்க காரணமானவர் ஈவே ராமசாமி அப்படின்றது கரெக்டு. கதர் பிரச்சாரம் அது வந்து அடிக்கடி நடத்தியிருப்பாங்க இவங்களும் ஐயாச்சாமி அப்படின்றவங்களும் சேர்ந்து. ஈவிஆர் பெரியார் சர்வ்ட் as a president of Spinners Association. நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவரா? கரெக்டு. நூற்பாலை சங்கத்தோட தலைவராக இருந்திருக்கார் ஈவிஆர். He was a member of district board. மாவட்ட குழுவோட உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். He was a chairman of ஈரோடு முனிசிபல் கவுன்சில் அப்படின்றதுல சேர்மனாக இருந்திருக்காங்க 1918. ஸோ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, arrange it in chronological order. Under the leadership of E.V. Ramasamy, Justice Party was recognized as திராவிடர் கழகம். chronological order. ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றியமைக்கப்பட்டது எப்போது அப்படின்னா 1944. ஈவே ராமசாமி elected as a president of Justice Party when he was in jail. ஆன்டி இந்திய அஜிடேஷனுக்காக 1938 பெல்லாரி செயலுக்கு போகும்போது தான் அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1938 ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட்டு, ஈவே ராமசாமி ஆர்கனைஸ்டு திராவிட நாடு கான்ஃபரன்ஸ் டிமாண்டிங் செப்பரேட் அண்ட் இண்டிபெண்ட் திராவிட நாடு. திராவிட நாடு அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு சொன்னது 1939 ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார். காங்கிரஸ் ஒன் த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்றது 1937 காங்கிரஸ் போட்டியிட்டது. அப்போ தான் ஃபஸ்ட்டு. அப்போ ஜெயிச்சு ராஜாஜி முதல்வர் ஆகுறாங்க. ஸோ 4-2-3-1 மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது 1937
37, திராவிட நாடு கொள்கை வந்து 39, திராவிடர் நீதி கட்சியோட தலைவராக 1938, திராவிட கழகம் அப்படின்றது 44. ஸோ 4, 2, 3, 1. ஆப்ஷன் சி. In 1921 at Erode, EVR picketed toddy shop. 2 women also participated in picketing. They are the first women to be arrested for picketing toddy shops in Tamil Nadu. Who were they? நான் முன்னாடியே சொன்னேன், நாகம்மை பெரியாரோட மனைவி, கண்ணம்மா பெரியாரோட சகோதரி, 2 பேரும் தான் வந்து டோடி ஷாப் கள்ளுக்கடை மறியலில் 1921 வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஈரோட்டில் 1921 ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவர்களுடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். யார்? நாகம்மையார், கண்ணம்மா. The ஈரோட் பிளான் ஆஃப் ஈவி ராமசாமி கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங். ஈரோட் பிளான் அப்படின்றது சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டும் சேர்ந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு கூட்டு திட்டம் தான் வந்து ஈரோட் பிளான் அப்படின்றது. 1931 ஈரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு சுற்றுப்பயணம் அப்படின்றது பெரியார் போவாங்க. பெரியார் கூட யார் போவா? எஸ் ராமநாதன், ஈரோட் ராமு அவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போவாங்க. அப்போது நிறைய அங்கே சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்போது சிங்காரவேலர் அவங்க தலைமையான கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரோட் பிளான் அப்படின்றத கொண்டு வருவாங்க. அதில் என்னென்ன உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துதல், கரெக்டு. ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல், ரைட்டு. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு, ரைட்டு. நேஷ்னலைசேஷன் ஆஃப் எசென்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர், அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமை ஆக்குதல், கரெக்டு. ஸோ எல்லாமே கரெக்டு. 1, 2, 3, 4. ஹூ பப்ளிஷ்டு குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் பெரியார், ரைட்டு. அண்ணா வந்து வேலைக்காரி அப்படின்ற மேகசினை வெளியிட்டிருப்பாங்க. சிங்காரவேலர் தொழிலாளர் அப்படின்ற பத்திரிகையை வெளியிட்டிருப்பாங்க. த எடிட்டர் ஆஃப் தமிழ் டெய்லி குடியரசு, தந்தை பெரியார். Who was the author of the book Why the Woman is Enslaved? பெண் ஏன் அடிமை ஆனாள் அப்படின்ற நூலின் ஆசிரியர் பெரியார், கரெக்ட். நம்ம பார்த்தோம் இதெல்லாமே. Which of the following statement is false about ஈவி ராமசாமி? கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவி ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது? ஈவி ராமசாமி இஸ் known as வைக்கம் ஹீரோ ஆஃப் வைக்கம் வீரன் என்று அழைக்கப்படுகிறார், கரெக்டு. ஹி அக்செப்டட் த குருகுலா சிஸ்டத்தினால தான் வந்துட்டு அதில் உள்ளத்துக்காக தான் காங்கிரஸை விட்டுட்டே வெளில வருவார். ஸோ இவர் குருகுல கல்வியை ஆதரித்தார் கிடையாது, எதிர்த்தவர். ஹி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், ஆமாம் கரெக்டு. 1925 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ஹி அக்செப்ட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவு கொடுத்தார் அப்படின்றது கரெக்ட். Which of the following statement is or true? The Tamil weekly called திராவிட நாடு is started by பெரியார் to propagate the idea of separate state. திராவிட நாடு அப்படின்றத வந்து ப்ரப்பகேட், அந்த ஐடியாவை எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக திராவிட நாடு அப்படின்ற பத்திரிகையை கொண்டு வந்தாரா பெரியார், கரெக்டு. திஸ் exposure of the cause of the Dravidian state led to the identification of non-Brahmins of South as Dravidians, கரெக்டு. திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, ரைட்டு. திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஸோ 2மே கரெக்ட், சரியான விளக்கம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பெரியார் ஈவி ராமசாமி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். பெரியார் ஈவி ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார், கரெக்டு. 1925. பீப்புள் ஹெய்ல்டு ஹிம் ஆஸ் வைக்கம் ஹீரோ. மக்கள் அவரை வந்து வைக்கம் வீரர் என்று பாராட்டினார், கரெக்டு. ஹி ஃப்ரீக்வெண்ட்லி ரோட் காலம்ஸ் இந்த மேகசின் அண்ட் த பென் நேம் சித்திரபுத்திரன், கரெக்டு. திராவிடன் அப்படின்ற பத்திரிகையில் வந்து சித்திரபுத்திரன் அப்படின்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார் பெரியார், கரெக்டு. ஹி ஆல்சோ சப்போர்ட்டட் B.R. அம்பேத்கர் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட், அதுவும் கரெக்டு. 1, 2, 3, 4 அப்படின்றது இல்லை. ஸோ 1, 2, 4 கரெக்ட், அது போட்டுக்கலாம். Who is called the prophet from the south?
தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் பெரியார். Which one of the following magazine is not associated with பெரியார் ஈ.வே. ராமசாமி? பெரியார் ஈ.வே. ராவுடன் தொடர்பில்லாத இதழ் குடியரசு பெரியாரோடது தான், புரட்சி அப்படின்றதும் பெரியாரோடது தான், தேசபக்தன் அப்படின்றது திருவிக்காவோடது. குடியரசு அப்படின்றது 1925 பெரியார், இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது தான் குடியரசு அப்படின்ற பத்திரிக்கை. புரட்சி அப்படின்றது ரிவோல்ட் 1928 இங்கிலீஷில் ஆரம்பித்தது, அதே தமிழ்லேயும் ஆரம்பித்தாங்க. ரிவோல்ட் அப்படின்றது இங்கிலீஷில், புரட்சி அப்படின்றது தமிழில். தேசபக்தன் அப்படின்றது திருவிக்காவோடது. ஸோ தொடர்பில்லாத இதழ் தேசபக்தன். ஒய் ஈ.வே.ஆர். பெரியார் ஸ்டார்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்? ஈ.வே. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தோன்றினார் அப்படின்னா டு அபலிஷ் கேஸ்ட் சிஸ்டம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அதோட சென்ட்ரல் தீமே ரேஸ் அப்படின்றது தான். ஸோ கேஸ்ட் சிஸ்டத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பெரியார். Dravidian movement led to the formation of திராவிட கழகம் under the leadership of ஈ.வே. ராமசாமி. திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை ஈ.வே. ராமசாமி தலைமையில் உருவாக வழிவகுத்தது. பெரியார், the title was conferred on him by தமிழ்நாடு விமன் கான்ஃபரன்ஸ் held in மெட்ராஸ் 1938 நவம்பர் 13 அன்னைக்கு. யார் அந்த டைட்டிலை கொடுப்பா அப்படின்னா எஸ் தர்மாம்பாள். யார் தலைமையில் இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமலையடிகளோட பொண்ணு நீலாம்பிகை. ஈவேராவிற்கு 1938 சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. இன் விச் இயர் பெரியார் ஈ.வி.ஆர். பப்ளிஷ்ட் இங்கிலீஷ் மேகசின் அண்டர் த நேம் ரிவோல்ட் அப்படின்றது 1928 வெளியிட்டார் பெரியார். இது இங்கிலீஷில் உள்ளது. 1925 உருவானது சுயமரியாதை இயக்கம், அதோட பத்திரிக்கை அப்படின்றது குடியரசு. 1934 பகுத்தறிவு அப்படின்ற பத்திரிக்கையை வெளியிட்டார். 1933 ரிவோல்யூஷன் அப்படின்ற பத்திரிக்கையை வெளியிட்டார். 1933 1934 பகுத்தறிவு அப்படின்றது இதில் தான் தமிழ்மொழி சீர்திருத்தம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ரோமன் எண்களை முதலாக இதில் தான் பயன்படுத்தினாங்க பகுத்தறிவு அப்படின்ற பத்திரிக்கையில். வென் டிட் பெரியார் ஆர்கனைஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்? எப்பொழுது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னா 1925. அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியார் இன் chronological ஆர்டர். வைக்கம் சத்தியாகிரகம் 1924, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920, கள்ளுக்கடை முறியல் 1921, லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி அப்படின்றது 1922-23. ஸோ chronological ஆர்டர் அப்படின்றதுனால 2, 3, 4, 1 அப்படின்றது ரைட். வைக்கம் சத்தியாகிரகம் 1924, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கள்ளுக்கடை மறியல் 1921, சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 22-23 காலகட்டத்தில். ஈ.வே. ராமசாமி பெரியார் ஸ்டார்டட் திராவிடர் கழகம் அப்படின்றது 1944 உருவாக்குறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியை தான் திராவிடர் கழகம் அப்படின்றத பெயர் மாற்றம் பண்ணுறாங்க 1944. இந்த தீர்மானம் வாயால் வாசித்தவர் யார் அப்படின்னா அண்ணா. ஈ.வி.ஆர். பெரியார் டிக்ளேர் த டிமாண்ட் ஆஃப் திராவிடியன் லேண்ட் டியூரிங் த இயர் 1939 தான் திராவிட நாடு கோரிக்கை அப்படின்றது முன் வச்சாங்க. திராவிட நாடு மாநாடு அப்படின்றதும் 1939 தான் நடந்தது. நெக்ஸ்ட்டு, பெரியார் ஈ.வி. ராமசாமி ஆர்கனைஸ் த சூப்பர்ஸ்டிஷன் எராடிகேஷன் கான்ஃபரன்ஸ் அட் சேலம் இன் த இயர். பெரியார் ஈ.வே. ராமசாமி எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அப்படின்றது 1971 தான் நடைபெறுது சேலத்தில். டேஷ் பெரியார் ஆர்கனைஸ் திராவிட நாடு கான்ஃபரன்ஸ் ஃபார் த அட்வொகேசி ஆஃப் செப்பரேட் இண்டிபெண்டன்ட் திராவிட நாடு 1939. இதோட இந்த கொஷினை 3 டைம்ஸ் பார்த்துட்டோம். ஒரு தனியான
சுதந்திரமான செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டை 1939 கூட்டினார். ஈ.வி. ராமசாமி நாயக்கர் ஆஃப்டர் த ட்ரிப் டு சோவியத் யூனியன் இன் 1932. 1932 சோவியத் யூனியன் ட்ரிப் போனதுக்கப்புறம் ஸ்டாலின் மண்டபத்தை வந்து கோயம்புத்தூரில் கட்டுறாங்க பெரியார். வேர் வாஸ் த 4th டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1943. சேலத்தில் 4வது மாவட்ட மாநாடு, சுயமரியாதை மாவட்ட மாநாடு அப்படின்றது 1943. 4வது சுயமரியாதை மாவட்ட மாநாடு 1943 சேலத்தில் நடக்குது. தந்தை பெரியார் பாஸ்டு ரெசொல்யூஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த விமன் இன் சுயமரியாதை கான்ஃபரன்ஸ். பெண்களின் நலனுக்காக திட்டத்தை கொண்டு வந்தது முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடக்குதுல்ல, அங்கே தான். நெக்ஸ்ட்டு ஈ.வி. ராமசாமி பாஸ்டு த ரெசொல்யூஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன் இன் சுயமரியாதை கான்ஃபரன்ஸ். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் வெல்ஃபேர் ஆஃப் த விமனான நலத்திட்டத்துக்கு கொண்டு வந்தது செங்கல்பட்டு மாநாடு, முதல் மாநாட்டில் தான். ஈ.வி. ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் அப்படின்றது செங்கல்பட்டில் முதல் மாநாட்டில் தான் 1929 நடக்கும். த தேர்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது எங்கே நடக்குது? விருதுநகர். முதல்ல செங்கல்பட்டில் 1929, 2வது ஈரோடு 1930, 3வது விருதுநகர் 1931 நடக்கும். When and where Periyar came out of Congress and started self-respect, இது நடந்தது தப்பாக இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்? 1925 காஞ்சிபுரத்தில் தான் வந்து காங்கிரஸை விட்டு வெளிவந்து 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவாங்க. The combined program of self-respect and communist came to be called as ஈரோடு பிளான். இதுதான் 1931 யூரோப்பியன் டூர் போனதுக்கு அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்டர்ஸும் கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்து, கம்யூனிஸ்ட் அண்ட் பொது உடைமைவாதிகள், ஓகேவா, சுயமரியாதை இயக்கம் ப்ளஸ் கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்து கூட்டு திட்டம், அதுக்கு பேர் தான் வந்து ஈரோடு பிளான். ஹூ இஸ் கால்ட் அஸ் ரூசோ ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். அதே போல் தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி அவரும் தந்தை பெரியார் தான். Who stated man is born free, self-respect is his birthright, social justice ensures social equality. அதாவது சுயமரியாதை அவங்களோட பிறப்புரிமை. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவரின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்கிறாங்க. இதே போல் பால கங்காதர் திலக் என்ன சொல்லுவாங்க? சுயமரியாதை கிடையாது, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ ஷல் ஹாவ் இட் அப்படின்றது பாலகங்காதர் திலகர் சொல்லுவாங்க. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார். The person who was called by the nickname jail bird, சிறை பறவை அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் ஈ.வி. ராமசாமி தான் வந்து சிறைப்பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட பாதி காலகட்டத்தை வந்து சிறையிலேயே கழித்ததுனால இவருக்கு சிறைப்பறவை அப்படின்ற பட்டம் அப்படின்றது இருக்குது. டேஷ் ட்ராவல்டு டு Soviet Union and was admired by its speedy progress after through 5 years plans and through the application of modern science and technologies. டேஷின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். பெரியார் வந்து சோவியத் யூனியனுக்கு போகும்போது 5 இயர் பிளான்ஸ் என்னென்ன நல்லது அந்த நாட்டுக்கு கொண்டு வருது, ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உள்ள அப்ளிகேஷன் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்றத அங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கிறாரு பெரியார். The social reform wing envisaged by E.V.R. Periyar after his visit to Soviet Union was self-respect league அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சீர்திருத்த பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
சுயமரியாதை குழுமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத முன்னாடியே உருவாக்கியிருப்பாங்க. மிச்சம் எதுவும் அவர் உருவாக்கலை, அதனால் இதை வந்து நம்ம சொல்லலாம். In 1925, E.V. Ramasamy left the Congress because he could not follow the Gandhian ideology. Gandhian ideology ஃபாலோ பண்ணலையா? அது கிடையாது. Congress overwhelmingly dominated by the prominent leaders too only. கரெக்ட். காந்தியன் ஐடியாலஜி அவர் ஃபாலோ பண்ணாது தான், ஆனால் வந்து பிராமினியன் லீடர்ஸ் வந்து அவங்களோட டாமினேஷன் காங்கிரஸில் அதிகமாக இருந்தது. காங்கிரஸை விட்டு விலகுனதுக்கான காரணம் இல்லை. காங்கிரஸ் முழுவதுமாக பிராமண தலைவர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்தது. பிராமண தலைவர்கள் அதிகமாக டாமினேஷன் பண்ணாங்க அப்படின்றது கரெக்ட். அப்போது 2 மட்டும் சரி. பெரியார் wanted people to consider the following as equal to their lives. பெண்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும். எதை? செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, தன்னோட உயிருக்கு ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னு பெரியார் சொல்லுவாங்க. Which of the following instance led தந்தை பெரியார் to agitate for communal reservation? சொல்லியிருந்தேன். ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், தொழில் கல்விகளுக்கு வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்றது செல்லாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பின்னடைவாக இருந்திருக்கும். அதற்காக வந்து இடஒதுக்கீடு தேவை அப்படின்றத வந்து இவர் கொண்டு வர நினைப்பார். தொழிற்சாலை கல்வியில், அதான் தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. அதற்காக வந்து இடஒதுக்கீடு தேவை, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க பெரியார். பெரியார் பற்றின ஃபுல் வீடியோ, இதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோ அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். பாய்.